கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்ல தெய்வத்தை நாம் எல்லாரும் இந்த மாலை வேளையில் இணைந்து ஆராதித்து அவருடைய வல்லமையினாலே நாம் தொடப்பட அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நம்மை மூடி நிறைத்து நம்மை நடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். நம்முடைய இருதயங்களையும் செவிகளையும் நாம் திறந்து அவருடைய வார்த்தைகளை கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிறைய நேரத்தில் நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளும் எண்ணங்கள் வருகிறது. என்ன எண்ணங்கள்? என்னுடைய விஷயத்தை, என்னுடைய காரியத்தை கவனிக்க எனக்கு யாருமே கிடையாது. என்னுடைய விஷயத்தை காதிலே யாரும் போட்டுக்கொள்வதில்லை. என்னுடைய விஷயத்தை குறித்து என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, என்னுடைய உறவுகளுக்கு அக்கறை இல்லை என்று சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் குறுக்கிடுகிற ஒரு உன்னத தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யார் என்று சொன்னால், நம்மை, நம்முடைய விஷயத்தை கவனிக்கிறவர். அவர் யார் என்று சொன்னால், நம்முடைய விஷயத்திலே, நம்முடைய காரியத்திலே அக்கறை உள்ளவராய் இருக்கிறவர். நான் காலையில் சொன்னது போல, நியாயம் என்பது எப்பொழுதும் நேர்முகமான ஒரு வார்த்தை. தீர்ப்பு என்று சொல்வது எப்போதும் நேர்முகமாய் இருக்காது. இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய நியாயம் என்பது எப்பொழுதும் நேர்முகமானது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பல காரியங்களை குறித்து நான் காலை ஆராதனையில் உங்களோடு கூட நான் பேசினேன். இந்த நியாயம் செய்வதை ஆண்டவர் 3 விதங்களிலே செய்கிறார். அதிலே ஒரு காரியத்தை குறித்து நான் காலை ஆராதனையில் உங்களோடு கூட நான் பேசினேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நியாயம் செய்யும் போது நெருக்கத்தை முதலாவது கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை மாற்றுவார். அந்த நெருக்கத்தை அகற்றும் பொழுது அந்த காரியத்திலே ஆண்டவர் நமக்கு 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று, அந்த நெருக்கத்தை அகற்றுவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டாவது ஆண்டவர் செய்கிறார், அந்த நெருக்கத்தை அகற்றும் போது ஆண்டவர் செய்கிற இன்னொரு காரியம், நம்மை எதுவெல்லாம் அடக்கி ஆளுகை செய்கிறதோ அந்த ஆளுகை செய்கிற எல்லாவற்றையும் நாம் அடக்கி மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை தருகிறார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் 2வது காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது நெருக்கத்தை அகற்றுகிறார். 2வது நியாயத்தை கர்த்தர் விசாரிக்கிறார். 140வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 140:12. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். இங்க 2வது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறாராம்? நியாயத்தை விசாரிக்கிறவர். நியாயத்தை விசாரிக்கிறவர் என்று சொன்னால் 2 பார்ட்டி இருக்கும். 2 பார்ட்டி இருக்கும். 2 பார்ட்டியும் கொண்டு வந்து அவர்கள் வரும்போது, உன் கதையை சொல்லு என்று விசாரித்து நியாயத்தை கொடுப்பதற்காக அல்ல. அப்படி அங்க சொல்லவில்லை. இங்கே பாருங்க, சங்கீதம் 72வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்களேன். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். எப்படி விசாரிப்பாரா? நியாயத்தோடு விசாரிப்பவர். கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அவருடைய பிள்ளைகள் ஏழைகளா அற்பமானவர்களா இருக்கலாம், ஆனா அவருடைய நியாயத்தை ஆண்டவர் எப்படி விசாரிக்கிறார்? நியாயத்தோடு விசாரிப்பவர். நியாயத்திற்காக விசாரிக்கல,
நியாயத்தோடு விசாரிப்பார். அல்லேலூயா. 72ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 72:4. ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இங்கே இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். காலையில பார்த்தோம், ஆண்டவர் நெருக்கத்தை அகற்றும் போது உபத்திரவப்படுத்தினவனை கர்த்தர் உபத்திரவப்படுத்துகிறார், உபத்திரவப்பட்டவனுக்கு ஆண்டவர் பிரதிபலனை கொடுத்தார் என்று சொல்லி நெருக்கத்தை அகற்றும் போது ஆண்டவர் செய்கிறதை பார்த்தோம். இந்த மாலை வேளையிலே இங்கே சொல்லப்படுகிறது, இங்கே விசாரிப்பு என்பது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய பிள்ளையாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளையை அழைத்து உன் கதையை சொல்லுமா, உன் கதையை சொல்லுப்பா என்று சொல்லுவதற்கு பதில் அவருக்கு நம்முடைய பிரச்சனைகள் நன்றாக தெரிந்திருந்தாலும், நல்லா கவனிங்க, நம்முடைய பிரச்சனை எல்லாம் அவருக்கு நல்லா தெரிந்திருந்தாலும் நாம் அவருடைய சமூகத்தில் வந்து நம்முடைய காரியத்தை அவரிடத்தில் சொல்லுவதற்கு என் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம சொல்லுவோம், என் காரியம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் தான், மறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா அவள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா, என் பிள்ளை என் சமூகத்தில் வந்து அவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவரிடத்தில் நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய காரியத்தில் சில காரியங்கள் நடந்திருக்கிறது, சில காரியங்கள் வேண்டுமென்றே சொல்லி யாரோ தள்ளி ஒதுக்கி போட்டு விட்டார்கள், சில காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறார், அந்த சில காரியங்கள் நடப்பதற்கு வழியே இல்லாதிருக்கிறது. கர்த்தர் பார்க்கிறார், விசாரிக்கும் போது நியாயத்தோடு ஆண்டவர் விசாரிக்கிறார். எதற்கு விசுவாசிக்கிறார்? எல்லா இடத்திலும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாக்களிலும் நமக்கு நியாயம் கிடைப்பதற்கு ஆண்டவர் செய்வது, ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில எது எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ, வந்திருக்க வேண்டியது உண்மையா கர்த்தருடைய பிள்ளைக்கு அது வந்திருக்க வேண்டியது, கர்த்தருடைய பிள்ளைக்கு கிடைக்க வேண்டியது, ஆனா யாரோ வராமல் அதை ஒதுக்கி போட்டு விட்டார்கள். கர்த்தருடைய கண் அதன் மேல் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் அதன் மேலே வைக்கப்படும் போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைக்கு வந்து சேர நியாயம் கிடைக்க செய்கிற ஒரு தேவன் நமக்காக கிரியை செய்கிறார். 140வது சங்கீதத்தில் நீங்க எடுத்து வச்சு வீட்டில் போய் பாருங்க, 13 வசனங்கள் இருக்கிறது. இந்த 140வது சங்கீதத்தில் 13 வசனங்கள் இருக்கிறது. அதிலே 8 வசனங்கள் தாவீதை தாக்கின வேதனையான வசனங்களை அங்க நாம பார்க்க முடியும். சுமார் ஒரு 12 ஆயுதங்களை சத்துரு பயன்படுத்தி தாவீதை தாக்குகிறதை 8 வசனங்களிலே நம்மால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். எத்தனை ஆயுதம்? 12 ஆயுதங்களை சத்துரு பயன்படுத்தி தாவீதை தாக்குகிறான். பல விதங்களிலே தாவீது தாக்கப்படுகிறான். கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கிறார். கடைசியில அவனுக்கு ஒரு இடத்துல நியாயம் கிடைக்காமல் இருக்கிறது என்று கிடைக்காதிருந்த பகுதிக்கு நியாயம் கிடைக்க கர்த்தர் செய்கிறார். கை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியெல்லாம் நியாயம் கிடைக்காமல் இருக்கிறதோ அந்த பகுதியில் நியாயம் கிடைக்க செய்ய ஒரு கர்த்தர் எனக்காக இருக்கிறார். எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவருக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். நல்ல கவனிங்க, ராஜாவுக்கு ராத்திரி தூக்கம் வரல. அப்போ உடனே ராஜா சொல்றாரு, நடபடிகள் புஸ்தகத்தை, அதாவது டைரி எழுதின புஸ்தகத்தை கொண்டு வந்து ராஜா வாசிக்க சொல்றார். வாசிக்கும் போது
அங்கே மொர்தெகாயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ராஜா கேட்கிறாரு, அந்த காரியத்தை செய்த மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் கொடுக்கப்பட்டதா என்று சொல்லி ராஜா கேட்கிறான். ஏனென்று சொன்னால், என்னுடைய உயிரையே காப்பாற்றின இந்த மொர்தெகாய்க்கு ஏதாகிலும் நன்மை செய்யப்பட்டதா? என் உயிரை காப்பாற்றி இருக்கிறான், அந்த உயிரை காப்பாற்றின இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா என்று விசாரிக்க செய்ய வைத்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் கேட்டு செய்யவில்லை, செய்யப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் செய்யப்படவில்லை. கர்த்தர் நியாயம் செய்கிறவர். அவருடைய பிள்ளைக்காக செய்யப்பட்டதா என்று விசாரித்து மறக்கப்பட்டதை, ஒதுக்கப்பட்டதை கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைய, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு நீங்க கேட்கல, உங்களுக்கு உண்மையில அதை கொடுத்திருக்கணும். ஒதுக்கப்பட்டிருக்கிறதா, மறைக்கப்பட்டிருக்கிறதா, உங்களுக்காக நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கைவர்த்தி, ஆண்டவரே, நீர் நியாயம் செய்யாமல் இருப்பீரோ, நியாயத்தை விசாரியாமல் இருப்பீரோ, எத்தனை பெட்டிஷன் போட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது என்று நீங்க மனதில் நினைக்கிறீங்க. ஆனால் ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை, இந்த மாதத்தில் உங்களுக்காக விசாரிக்க ஒரு கர்த்தர் செயல்பட போகிறார். உங்க நியாயத்தை, உங்க காரியத்தை எடுபடாமல் எத்தனை பெட்டிஷன் போட்டாலும் அமுக்கி அமுக்கி வச்சிருக்கிற அந்த காரியத்தை விசாரித்து நியாயம் செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த விசாரிக்கிற கர்த்தர் செய்கிற காரியங்களிலே இன்னொன்று என்ன செய்கிறார்? மத்தேயு 12வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12:20. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற, அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். நல்ல கவனிங்க, இந்த நியாயத்தை விசாரிக்கிற தேவன் செய்கிற ஒரு காரியம், உங்களுக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டார். பக்கத்தில் யாராவது இருந்தால் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் நியாயம் செய்யும் போது அதை செய்கிற இன்னொரு காரியம், நமக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். முழுமையான நிரந்தரமான ஒரு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நியாயத்தை வெளிப்படுத்துவதற்காக என் ஆண்டவர் செயல்படுவார். நியாயம் செய்வீர், நியாயத்தை விசாரிப்பீர், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நீர் அமர்ந்திருப்பதில்லை, நெறிந்த நாணலை முறிப்பதில்லை, மங்கி எறிகிற திரியை அவர் அணைப்பதில்லை. ஆதியாகமம் 30-31 அதிகாரங்களுக்கு நாம் வரும்பொழுது, யாக்கோபு என்னும் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைக்கு நியாயம் எப்படி மறுக்கப்பட்டது என்று சொல்லி அந்த ஆதியாகமம் 30-31 அதிகாரங்களிலே நம்மாலே பார்க்க முடியும். புது நாட்டிற்கு போகிறார் யாக்கோபு. அந்த போன இடத்துல கல்யாணம் தீர்மானம் ஆயிற்று, வாக்கு கொடுத்துட்டாரு, நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணம். அப்ப அந்த கல்யாண நேரத்தில் அன்றைக்கு யாக்கோபுக்கு அநியாயம் செய்யப்பட்டது. அதாவது காட்டின பெண்ணை விட்டு இன்னொரு பெண்ணை கட்டிவிட்டார்கள், அநியாயம் செய்யப்பட்டது. நன்றாக கவனியுங்கள். பொறுத்து கொண்டான், இன்னும் வேலை செய்தான். எது வரைக்கும்? விரும்பினதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அடைகிற வரைக்கும் வேலை செய்தான். 20 வருஷம் வேலை செய்தான். அங்கே நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 20 வருஷத்துல 10 முறை சம்பளத்தை மாற்றினான். அர்த்தம் என்ன? கவனிங்க, பே ரிவிஷன் வரல, பே கேன்சல் ஆனது. எல்லாருக்கும் பே என்ன பண்ணும்? வருஷம் பே ரிவிஷன் வரும். ஆனா இவனுக்கு ரிவிஷன் வரல, 10 முறை பே என்னாச்சு? கேன்சல் ஆனது. வழக்கமாக இன்கிரிமெண்ட் கிடைக்கும் எல்லாருக்கும், ஆனா இவனுக்கு மட்டும் 10 முறை மாற்றினாலும் மாமா சொல்லுவாரு, இல்லப்பா அதெல்லாம் எனக்குரியது, அடுத்த வருஷம் உனக்கு தரேன். இப்ப இருக்கிறதெல்லாம் எனக்கு உரியது, அடுத்த வருஷம் உனக்கு தருகிறேன். 10 முறை மறுக்கப்பட்டது. 20 வருஷம் கழித்து
21வது வருஷம் மாமனிடத்தில் அவன் சொல்லுகிறான், 10 முறை நீர் மாற்றி விட்டீர், இனி எனக்காக என் குடும்பத்திற்காக நான் சம்பாத்தியம் பண்ண வேண்டும், அதற்கு நீர் வாய்ப்பு தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். உடனே லாபான் அவனை பார்த்து, மாமா சொல்றாரு, டீல் என்னப்பா, எவ்வளவு சம்பளம் வேணும், எவ்வளவு சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அவன் சொல்றான், நீர் ஒன்றுமே தர வேண்டாம், நீர் ஒன்றுமே தர வேண்டாம், எனக்கு நியாயம் செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. உம்முடைய ஆடுகள் எல்லாத்தையும் நீர் பாரும், அதிலே அந்த ஆடெல்லாம் ஒரே கலர்ல இருக்கு, இந்த ஒரே கலர்ல இருக்கிற ஒன்றும் எனக்கு வேண்டாம், இந்த ஒரே கலர்ல இருக்கிற ஒன்று எனக்கு வேண்டாம், அதை விட வித்தியாசமானதை என் கர்த்தர் தருவார், எனக்கு தேவன் நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறான். சொன்னால் 30 அதிகாரம் கடைசி இப்படி சொல்லுகிறது, வாசிங்க 30 அதிகாரம் 43வது வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஹல்லேலூயா. 10 முறை மாற்றப்பட்டது, 10 முறை மறுக்கப்பட்டது. தேவன் நியாயம் செய்தபோது தேசத்திலேயே கண்ணியத்திற்கு உரியவனாக கர்த்தர் மாற்றினார். திடீரென்று அடுத்த நாள் ஆண்டவர் வந்து யாக்கோபோடு கூட பேசுகிறார். யாக்கோபே, சீக்கிரம் புறப்பட்டு போ, இன்னும் நீ தாமதிச்சீனா உங்ககிட்ட இருக்கிறதையும் வந்து அவன் எடுத்து விடுவான், நீ போ என்று சொல்லிட்டார். அனைத்தையும் திரட்டி கொண்டு யாக்கோபு போகிறார். போனால் அவனை பிடிக்க பின்னாலே லாபான் விரட்டி கொண்டே வருகிறான். ராத்திரி வேளையில கர்த்தர் லாபானோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. யாக்கோபின் மேல் கையை போடாதே. அல்லேலூயா. விடியற்காலிலே யாக்கோபை பார்த்த லாபான் சொல்லுகிறான், உன் தேவன் என்னை தடுத்திருக்காவிட்டால் நான் உனக்கு தீமை செய்திருப்பேன். அந்த நேரத்தில் யாக்கோபு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? 31வது அதிகாரம் 42வது வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் என்னோடே இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி இருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். எனக்கு நியாயம் செய்ய ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தர் நீர் என்னை தொடாதபடி நியாயம் செய்ய எதிரியின் கை என்னை தொடாதபடி என் ஆண்டவர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா என்று சொன்ன உடனே 2 பேரும் உட்கார்ந்து, நானும் கொஞ்சம் கல்லை போடுறேன், நீயும் கொஞ்சம் கல்லை போடு என்று சொல்லி 2 பேரும் மாறி மாறி கல்லை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கல்லை அப்படியே போட்டு கொண்டிருக்கும் போது அது ஒரு பெரிய கற்குவியல் ஆகி விடுகிறது. 2 பேரும் அதன் மேலே உட்கார்ந்து போஜனம் அருந்துகிறார்கள். போஜனம் பண்ணின பின்பு லாபான் சொல்கிறான், இது நமக்கு எல்லையாய் இருப்பதாக. அல்லேலூயா. இனிமேல் நான் உன்னை தொட இதை கடந்து அங்க வரமாட்டேன், நீயும் இதை கடந்து இங்கு வரக்கூடாது. 2 பேரும் சத்தியம் பண்ணி கொண்டார்கள். அப்போது லாபான் சொன்னது, உனக்கும் எனக்கும் நடுவே கர்த்தர் நியாயம் செய்வாராக. அல்லேலூயா. நீர் செய்கிறவர். அதற்கு பிறகு நடந்தது என்ன? யாக்கோபினுடைய வாழ்க்கையில இந்த லாபானால ஒரு முறையும் பிரச்சனை வரவே இல்லை. அல்லேலூயா. நீதி மறுக்க முடியாதபடி நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் கர்த்தர் யாக்கோபுக்காக போராடினார். இடையிடையே பாதி வழியிலே விட்டு போவதில்லை, கேஸ் முடிகிற வரைக்கும்
நிரந்தரமாய் நியாயத்திற்கு கிடைக்கும் வரைக்கும் தம்முடைய பிள்ளைக்காக கிரியை செய்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கடைசி ஜெயம் கிடைக்கிற வரைக்கும், கடைசியில முழு காரியத்திலும் நமக்கு விடுதலை ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த தேவன் பொறுப்பெடுப்பவர். இது அத்தனையும் தேவன் நமக்காக நியாயம் விசாரிக்கும் போது கர்த்தர் செய்கிறார். மூன்றாவது ஆண்டவர் செய்கிற காரியம் எரேமியாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை, ஜாதிகளுக்கு நீதி உள்ள, தாவீதிற்கு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். மூன்றாவது, நியாயத்தை நடப்பிக்கிறவர். முதலாவது என்ன செய்கிறார்? இடுக்கத்தை, நெருக்கத்தை அகற்றுகிறார். இரண்டாவது, நியாயத்தை விசாரிக்கிறார். மூணாவது என்ன தெரியுமா? நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்ப்பார். இங்கே 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 33:15. அந்நாட்களில் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். தாவீதிற்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியையும் நியாயத்தையும் கர்த்தர் நடப்பிக்கிறவர். நியாயத்தை செய்யும் பொழுது ஒரு தனிப்பட்ட நபருக்கு, ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்கு, ஒரு தனிப்பட்ட கூட்டத்திற்கு, ஆனால் நியாயத்தை நடப்பிக்கும் போது அது முழு உலகத்திற்கும் உரியது. ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு பூமியில கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிற ஒரே ஒரு கர்த்தர் தான் உண்டு என்று சொல்லப்படும், அறியப்படும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அந்த நாளிலே எது நியாயம் தெரியுமா? தீமையே இருக்காது. அந்த நாளிலே என்னது? தீமையே இருக்காது. அவர்தான் நியாயம் செய்கிறவராய் இருப்பார். அந்த நாட்களில் வேதனையே இருக்காது, தீமை இருக்காது. ரெண்டாவது என்ன இருக்காது? வேதனை இருக்காது. அதுதான் தேவன் செய்கிற நியாயம். அழிவு இருக்காது. அதுதான் தேவன் செய்கிற நியாயம். ஒரு நாள் வருகிறது, சரியானது நன்மையானது மட்டுமே அவர் நியாயம் இருக்கிற நாட்களிலே இருக்கும். அல்லேலூயா. அதுதான் நியாயம் இந்த பூமியில இருக்க செய்வார். அன்று அவருக்காய் ஆயத்தமாய் இருக்கிற ஜனம் அவரோடு கூட ஆளுகை செய்யவும் கர்த்தர் கிருபையை செய்கிறார். அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால், நாம் ஆயத்தமாய் இருந்தால் அது தன்னாலே நமக்கு வரும். ஆனால் அதற்கு முன்னால் இன்னொன்று இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. யோவான் 5வது அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் நியாயம் செய்தால் எனக்கு ஆசீர்வாதம், நியாயத்தை நடப்பித்தால் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதம். ஆனால் இந்த தேவன் நியாயம் தீர்க்கிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 14:10. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும்
கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நியாயம் தீர்க்கும் உரிமை யாருக்கும் கிடையாது, குமாரனுக்கு மட்டுமே தேவன் கொடுத்திருக்கிறார். இன்று நியாயம் செய்கிற தேவன் ஒரு நாள் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்க போகிறார். ரோமர் 14 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நல்ல கவனிங்க, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை பற்றியும் கணக்கு கொடுக்கணும். அதை கவனமா வச்சுக்கணும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர்கிட்ட நாம என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். அவர் நம்மை நம்பி தாளந்துகளை கொடுத்தாரே, அந்த தாளந்துகளை எப்படி பயன்படுத்தினோம், கணக்கு கொடுக்கணும். அவர் நமக்கு நிறைய வாய்ப்புகளை தந்தாரே, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை பற்றி பேசுவதற்கு, தேவனுடைய நாமத்தை சொல்லுவதற்கு நமக்கு வாய்ப்புகளை கொடுத்தாரே, அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தினோம் அதை குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தாரே, அந்த ஆசீர்வாதங்களை எப்படி நாம் பயன்படுத்தினோம் அதை குறித்து நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நியாயம் செய்கிறவரே, நீர் நியாயம் தீர்க்க வருகிறீர். அல்லேலூயா. உலகத்தில் கேஸ் வந்த பிறகு லாயரை தேடினால் போதும். கேஸ் வந்ததுக்கப்புறம் லாயரை தேடினால் போதும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்போதே சரிப்படுத்தி கொண்டால்தான் இந்த நியாய தீர்ப்பில் எவரும் நமக்காக வழக்காட முடியாது. அவர் நியாயம் தீர்க்கும் போது யாரும் நமக்காக என்ன பண்ண முடியாது, வழக்காட. உலகத்தில் கேஸ் வந்ததுக்கப்புறம் லாயரை வச்சு வழக்காடிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது வரும்போது இப்போவே நம்மளை சரிப்படுத்திக்கிட்டு நாம் சரியாக பரிசுத்தமாக இருந்தால் தான் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியும். இல்லை அப்போ எனக்கு யாரும் ஒருவர் கூட நமக்காக ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, வழக்காட முடியாது, பரிந்து பேச முடியாது. அவனவன் தன்னை பற்றி தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பில் தண்டனை பெறல, பிரதிபலனை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாய் இருக்க ஒரு கிருபையை எங்களுக்கு தருவீராக. உம்முடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள கனத்துக்குரிய பாத்திரமாக, பரிசுத்தமுள்ளவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, கர்த்தருடைய ஜனங்களாக வாழ எங்களுக்கு ஒரு உதவி செய்யும். நியாயம் தீர்ப்பார், நியாயத்தை நடப்பிப்பார். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு தேவை நியாயம் செய்வீராக, எங்கள் நியாயத்தை விசாரிப்பீராக, நியாயத்தை வெற்றியாய் முடித்து கொடுப்பீராக. நீர் செய்யாமல் இருப்பீரோ? தெரிந்து கொள்ளப்பட்டுடைய விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பீரோ? நீர் நியாயம் செய்வீர். எப்படி நியாயம் செய்ய போகிறார்? நெருக்கத்தை அகற்றுவார், நியாயத்தை விசாரிப்பார். மூன்றாவது, நியாயம் தீர்க்க அவரே வருவார். நியாய தீர்ப்பில் எல்லா காரியத்துக்கும் அவனவன் கணக்கு கொடுக்கணும். எனக்கு நான் தான் கணக்கு கொடுக்கணும், உங்களுக்கு நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். எனக்காக யாரும் கணக்கு கொடுக்க முடியாது, உங்களுக்காக யாரும் கணக்க முடியாது. அவனவன் பேசின பேச்சு, கொடுத்த தாளந்துகள், கொடுத்த வாய்ப்புக்கு, கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு, எதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தாரோ அவை ஒவ்வொன்றுக்கும் நாம் கணக்கு கொடுக்கணும். ஆகவே ஜாக்கிரதையாக இருந்து பிரதிபலனை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக, அந்த பிரதிபலனை பெறுவதற்கு கவனம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, கர்த்தருக்கு உகந்ததை செய்கிறவர்களாக வாழ நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும்னா 2 காரியம் வேகமாக சொல்கிறேன். சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 7:8. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். இங்க சொல்றாரு பாருங்க சங்கீதக்காரர், என்னில் உள்ள உண்மையின்படி நியாயம் செய்யும்.
என் மனதிலே எவ்வளவு உண்மை இருக்கோ அவ்வளவுதான் கர்த்தர் நியாயம் செய்வார். நீங்களே உங்களுக்கு இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, என் மனதில் எவ்வளவு உண்மை இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் கர்த்தர் நியாயம் செய்வார். கர்த்தருக்கு முன்பாக நமக்கு இருக்கிற உண்மை, ஆண்டவரை சேவிப்பதிலே இருக்கிற உண்மை, அவருக்கு வேலை செய்வதிலே இருக்கிற உண்மை, அவருக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுப்பதிலே நமக்கு எவ்வளவு உண்மை இருக்கிறதோ அதை பொறுத்துதான் ஆண்டவர் நியாயம் செய்வார். நம்மிடம் இருக்கும் உண்மையை பொறுத்துதான் அவர் நியாயம் செய்வார். ஒரு நிமிஷம் எல்லாரும் இருதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் நீர் உண்மையா இருக்க விரும்புகிறீர், எல்லாவற்றிலும் நான் உண்மையா இருக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். இரண்டாவது காரியம், மத்தேயு 20வது அதிகாரம் 4வது வசனம், 7வது வசனம், 13வது வசனம். நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? 13வது வசனம் வாசித்தீங்களா? சரி, இங்க கவனிங்க. எஜமான் காலையில போகிறார், பேரம் பேசுகிறார், வேலைக்கு அனுப்புகிறார். அடுத்து மறுபடியும் போகிறார், அவர்களை பார்த்தும் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நியாயமான கூலியை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர்களும் வேலைக்கு போகிறார்கள். அடுத்து போகிறான், 11ஆம் மணிக்கு தேவைக்கு வேலைக்கு போறாரு. அங்க அவர்களை பார்க்கும்போது சொல்லுகிறார், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கிடைக்கும் என்கிறான். சம்பளம் வாங்க வேண்டிய அந்த நேரம் வந்தபோது பிந்தி வந்தவனுக்கு ஒரு பணம், முந்தி வந்தவனுக்கும் ஒரு பணம். அப்போது அநியாயம் போல் தெரிந்தது. ஆனால் எஜமானுக்கு எது நியாயம் என்று சொல்லி சொன்னால், முதலாவது வந்து முழு நேரம் வேலை செய்கிறார்களே அவர்களுக்கு ஒரு பணம் தான் கொடுத்தார் எஜமான். ஏன்? அவருக்கு வேலையாட்கள் வேண்டும். ஆனால் கடைசி நேரத்தில் வந்தாங்க பாருங்க, இவர் முதல்ல வந்தவங்களுக்கு வேலை வேண்டும், அவர்கள் ஆசை, இவருடைய ஆசையும் நிறைவேற்று. அவங்களுக்கு வேலை வேணும், இவருக்கும் வேலை நடக்கணும். ஆகவே அவங்களுடைய ஆசையும் நிறைவேறினது, இவருடைய ஆசையும் நிறைவேறிற்று. ஆனால் அவர்களுக்கு கிடைத்த வேலை, அதற்கு கிடைத்த கூலி, அதற்கு பெயர் சம்பளம். ஆனால் 11ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு வந்தவர்களுக்கு சொல்லுகிறார், நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு கிடைத்தது வேலை அல்ல. அந்த நாள் முழுசும் அவங்க காத்திருக்கிறாங்க, யாராவது வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. ஆனால் வேலை கிடைக்கல. அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இந்த நாள் முடிய போகுது, இனி நமக்கு வேலை கிடைக்காது என்ற முடிவுக்கு வந்து அவங்க சும்மா தான் அங்கே நிற்கிறாங்க. இனி நமக்கு வராது, இனி நமக்கு கிடைக்காது என்று நினைத்த போது இன்னும் 1 மணி நேரம் இருக்கு வேலை முடிய. அந்த 1 மணி நேரத்திற்கு எஜமானுக்கு ஆள் தேவையே இல்லை. அந்த 1 மணி நேரத்திற்கு எஜமானுக்கு ஆள் தேவையே இல்லை. ஆனாலும் வந்தார். அவர் வந்து சொல்றாரு, நீங்கள் போங்கள் என்று சொன்னபோது கிடைத்தது வேலை அல்ல, கிடைத்தது ஸ்லாக்கியம். அல்லேலூயா. 1 மணி நேரம் வேலை செய்ய இந்த ஆள் மனது வைத்து அழைத்தாரே, எங்களுக்கு கிடைத்தது ஸ்லாக்கியம். உமக்கும் தேவை, எனக்கும் தேவை. நீர் நியாயத்தை, நீர் நினைத்ததை நான் செய்வேன். நியாயம் கிடைக்கிறதுக்கு அவன் சொல்றான், உமக்கும் தேவை இருக்கு, எனக்கும் தேவை இருக்கு. ஆனால் யாரும் வேலை கொடுக்காத போது இந்த 1 மணி நேரம் எனக்கு வேலை கொடுத்தீரே, உமக்கு நீர் என்ன நினைக்கிறீரோ அதை நான் செய்வேன். நான் நினைத்ததை நீர் செய்தீர், ஆகவே எனக்கு நியாயமானது சம்பளம்.
நான் எதிர்பாராததை எனக்கு செய்தீர், ஆகவே நான் என்ன செய்வேன், நீர் எதிர்பார்ப்பதை செய்வேன். 1 மணி நேரத்திற்கு என்று அழைத்தாலோ என்னையும் நம்பி 1 மணி நேரம் வைத்தீரே, உம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி நான் அந்த 1 மணி நேரம் உமக்காக உழைப்பேன். அல்லேலூயா. இந்த கூட்டம் செய்தது வேலை, ஆனா அந்த கூட்டம் செய்தது எஜமானை வெட்கப்படுத்த மாட்டேன் என்கிற மனப்பான்மையோடு செய்தது. அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் நியாயம் செய்யும் போது எப்படி செய்கிறோம் என்று அல்லப்பா, உம்முடைய நோக்கத்தோடு கூட இணைந்து செய்கிறோம் என்பதை பார்த்துதான் நீர் நியாயம் செய்கிறவர். இந்த 2 கண்டிஷனுக்கும் நீங்களும் நானும் ஒத்து வந்து ஒப்பு கொடுத்து செய்வோமானால் நிச்சயமாய் நியாயம் செய்கிறவர் நமக்காக நியாயம் செய்வார். முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு ஆண்டவர் நம்மை நேசித்தபடினாலே சொல்கிறார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நியாயம் செய்வார்னு முடிச்சிருக்கலாம், ஆனால் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவரால் நியாயம் செய்யாமல் இருக்கவே முடியாது. நியாயம் செய்வார். எப்படி செய்வார்? நெருக்கத்தை அகற்றுவார், நம்முடைய நியாயத்தை விசாரிப்பார். 3வது, நம்மை நியாயம் தீர்க்கவும் போகிறார். அதை தேவ ஜனங்கள் சரியாய் அறிந்து கொள்ளணும், சரியாய் புரிந்து கொள்ளணும். நியாயம் விசாரிப்பது நல்லது, நமக்காக நியாயம் செய்வது நல்லது. அதே சமயத்தில் நம்மை அவர் நியாயம் தீர்க்கவும் வரப்போகிறார். அந்த நாளில் எல்லாவற்றிற்கும் நாம் கணக்கு கொடுக்கணும். அதை மனதில் கொண்டு நாம் சரியாய் வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறதை செய்ய கிருபை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழணும். ஆண்டவர் இதை செய்யணும்னா, முதலாவது, ஆண்டவரே, உம்மை சேவிப்பதிலே எனக்கு உண்மை இருக்கணும், உமக்கு வேலை செய்வதிலே எனக்கு உண்மை இருக்கணும், உமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பதிலே நான் எவ்வளவு எனக்குள்ள உண்மை இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நீர் எனக்கு நியாயம் செய்வீர். அதை நான் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். 2வது, இங்கே வேலை முதலாவது கிடைத்தது. அவங்களுக்கு வேலை வேணும், பணம் வேணும். வேலை கிடைச்சது, சம்பளம். ஆனால் 11ஆம் மணி நேரத்தில் கூட்டிகிட்டு வந்தார் பாருங்க. அவங்களுக்கு கிடைத்தது சம்பளம் இல்லை, ஸ்லாக்கியம். ஸ்லாக்கியம் பெற்றவன் எண்ணுகிறான், என்னையும் நம்பி 1 மணி நேரம் வேலை கொடுத்தீரே, நீர் நினைப்பதை நான் செய்வேன், நீர் நினைப்பதை நான் நிறைவேற்றுவேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? எப்படி செய்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கல, என்ன உள்நோக்கத்தோடு நாம் செய்கிறோம் என்பதை ஆண்டவர் கவனித்து பார்த்துதான் அவர் நியாயம் செய்வார். ஆண்டவரே, என்னுடைய உள்நோக்கம் உண்மையானதாக இருக்கட்டும், என்னுடைய உள்நோக்கம் நீர் எதிர்பார்ப்பதை செய்கிறதா இருக்கட்டும். கிருபை தாரும். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் நியாயம் செய்யாமல் இருப்பீரோ? ஆண்டவரே, நெருக்கத்தை அகற்றுவீர், நியாயத்தை விசாரிப்பீர், நீர் நியாயம் தீர்ப்பீர். இதை நாங்கள் மனதிலே வைத்து நீர் சொல்லுகிற 2 நிபந்தனைக்கும் இன்றைக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். அதன்படி நடக்க எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இந்த மாதத்தில் நியாயம் செய்கிற ஒரு தேவனை எங்கள் பிள்ளைகள் பார்க்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.